வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் ஜிம்பாப்வேயோட தேர்ட் T20 மேட்சஸ் தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 7 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரமதசா ஸ்டேடியம் கொலம்போவில் தாங்க மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சில் இது வரைக்கும் 56 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 23 தாடியும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 32 தாடியும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பொறுத்தளவுக்கு 145 பதிவாகிட்டு இருக்குது. ஸோ இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஸ்ரீலங்காவும் ஒரு மேட்ச் ஜிம்பாப்வே வின் பண்ணியிருக்காங்க. பட் எந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணுறவங்க தான் வின் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் சொல்லலாம். பட் பர்டிகுலராக வந்துட்டு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கண்டிப்பாக வின்னிங் சான்ஸு ஜிம்பாப்வேவை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹெட் 5 தடவை மோதிருக்காங்க. அதில் ஸ்ரீலங்கா 4 தடவையும் ஜிம்பாப்வே 1 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பாசிபிள் 11 பார்ப்போம். குஷால் மெண்டிஸ் அண்ட் நிசாங்கா 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வீடியோவிலே சொல்லியிருப்போம் 2 பேர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவாங்கன்னு. அதேமாரி ஃப்ளாப் ஆனாங்க. ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்கன்னா நிசாங்கா பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ ரிஸ்க்கு தான். குஷால் மெண்டிஸுமே ரிஸ்க்கு சாய்ஸ் தான். பட் க்ளவ் பண்ணுறதால அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ சேஃபாக போகிறப்ப குஷால் மெண்டிஸ் எடுத்துக்கோங்க போத் இன்னிங்ஸ்லையுமே. இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க போனால் நீங்கள் 2 பேருமே ட்ராப் பண்ணிடலாம். பட் பேட்டிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் 2 பேருமே ஒரு சாய்ஸாக யோசிங்க ஸ்மால் லீகில். குஷால் பெரேரா ஸோ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு. அதுக்கு மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 17 அடிச்சிருந்தாரு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பாக கிட்ட ஒரு 40% கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது போத் இன்னிங்ஸ்லையுமே. ஸோ குஷால் பெரேரா பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி சேஃப் சாய்ஸாக கொண்டுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக கிளிக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சமர விக்ரமா ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புறாதாங்க இருக்குது. பட் இனிஷியலாக வந்துட்டு விக்கெட் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னிங்ஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போவார். ஸோ லாஸ்ட் மேட்ச்மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 விக்கெட் வந்தோன்னே இவர் கொஞ்சம் நின்று விளையாடி இருக்கலாம். பட் அது ரீடியாக ஆட ஆரம்பிச்சு தான் அவுட் ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பாலுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் 16 விக்கெட் அடிச்சிருந்தார். பட் அது வந்து கொஞ்சம் பொறுமையாக விளையாடி இருந்தாங்கன்னா இன்னிங்ஸே பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸ்ரீலங்கா ஸோ யாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஸோ இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டாக நீங்கள் மேபி ஒரு ட்ராப் பண்ணலாம். எதனாலனா டாப் ஆர்டரே முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆஞ்சலஸ் மேத்யூஸ் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக மேத்யூஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சேஃப் சாய்ஸ் தான். பட் பேட்டிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் இவரை எடுக்க தேவையில்ல. மேபி வந்து பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கலாம். பட் பேட்டிங்கில் அந்தாலும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாது. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 40+ ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா அண்ட் மேத்யூஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட்னா நீங்கள் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. மேபி மேத்யூஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கூட. ஏன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறதால மேபி அதில் ஒரு விக்கெட் கூட எடுக்கலாம். ஷானகா ஜிஎல்பிக்கு தாங்க சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே இவரை நீங்கள் வந்துட்டு ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அசராங்காவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. ஸோ ஏன்னா வந்து பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பவுலிங்லேயுமே கண்டிப்பாக விக்கெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அசராங்கா மோஸ்ட்லி எல்லாமே காமன் கேப்டன் விஸ்கம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை நாமளுமே ஸ்மால் லீகை பொறுத்தவரை கேப்டன் விஸ்கம் எடுத்துகிட்டு போகலாம். தீக்ஷனா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துகிட்டு தாங்க இருக்குதுங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சுமே 2 விக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ பவர் பிளேலே வந்துட்டு பவுல் பண்ணுறதால இனிஷியல் விக்கெட்டுமே இவரால் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தீக்ஷனாவை பொறுத்தளவுக்கு ஸ்மால் லீக்லையுமே நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சமீரா ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் மினிமம் 1 விக்கெட் கேரண்ட். ஸோ டெத் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக வந்துட்டு 1 விக்கெட்ன்றது வந்துட்டு மல்டிபிளாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ சமீரா பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜிஎல்லில் மட்டும் ஃபஸ்ட் பால் பண்ணால் ட்ரை பண்ணிக்குவாங்க. மதுஷாங்கா ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் தான் எடுத்தார். கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் பால் பண்ணால் ஒரு 3 to 4 விக்கெட்டு கூட எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மதுஷாங்காவை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஸ்மாலிகள் கூட ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு யாராவது போகிறாங்க பார்த்தீங்கன்னா தீக்ஷனா சமீரா மேபி வந்து மதுஷாங்கா கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ டெத் ஓவரை பொறுத்தளவுக்கு சமீரா அண்ட் மதுஷாங்கா கண்டிப்பாக பவுல் பண்ண போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் மதுஷாங்காவும் சமீராவும் நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிம்பாப்வேயோட பார்ப்போம். எர்வின் அண்ட் டினாஷே ஸோ 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் எர்வின் கிட்ட இருந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்ததுங்க. ஸோ இந்த மேட்ச்சுமே அதுமாதிரி வருமானது கொஞ்சம் டவுட் தான். மேபி பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் பெஸ்ட்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். டினாஷே பொறுத்தளவுக்கு ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலுமே மேபி வந்துட்டு செகண்ட் பேட்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இவருமே ஃபஸ்ட்டு பேட்னா நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து தீக்ஷனா அசராங்கா ப்ளே பண்ணுவார் அப்படின்றது டவுட்டு தான். பென்னட்
ஜிஎல்பிக்கு தாங்க சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியல் விக்கெட் விட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பேனட்டுமே நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வில்லியம்சன் பவுலிங் ப்ளஸ் ஆல் பேட்டிங் இருக்கிறதால ஒரு டீசன்ட் சாய்ஸாக நம்ம ஸ்மால் லீக்லுமே ட்ரை பண்ணலாம். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் இன்றைக்கி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்ரீகாந்தா ராசா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே இருக்கிறதால ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம ஸ்ரீகாந்தா ராசாவுமே ட்ரை பண்ணலாம். ரியான் போல் ஸோ பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது, பவுலிங்குமே கொடுக்க மாட்டுறாங்க. பட் ரியான் போலை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்கு தான் யோசிக்க தெரியுது. பட் கேச்சிங் பொசிஷனில் இருக்கிறதால கண்டிப்பாக அதுலேயுமே ஒரு ஆள் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேச்சஸ் பிடிச்சிருந்தா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 30+ பாயிண்ட் வந்துச்சு. ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு 10 to 20 அடித்தா கூட நமக்கு ஃபேண்டஸியான 50+ எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ரியான் பால் வந்துட்டு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்ட்னா கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. ஸோ மல்டிபிள் டைம் கிரியேட் பண்ணுறப்ப ஸோ மல்டிபிள் பிளேயரை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மடேனி ஸோ நல்ல பிளேயர் தான். பட் ரொம்ப லோயர் ஆர்டர் வரதால் அந்தளவுக்கு பேட்டிங்ஸ் கிடைக்க மாட்டுது. ஸோ மேபி வந்து டாப் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்லுது இனிஷியலாகவே விக்கெட் விடுவாங்க அப்படின்ற மாதிரி டீம் பட்டினா அதில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்துட்டு ஸ்மால் லீக்லாம் இதுக்கு எடுக்க வேண்டாம். ஜாங்குவா ஸோ லாஸ்ட் மேட்ச் சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே இந்த மேட்ச்சோட ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் மாதிரி எந்த மேட்ச்சுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வின் பண்ணுறது இவர் தான் ஒரு முக்கியமான காரணமே சொல்லலாம். 2 விக்கெட் + 25 ரன். ஸோ முக்கியமாக லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு இவர் தான் வந்து வின் பண்ணியே கொடுத்தாரு. ஸோ நல்ல பிளேயர் தான். பட் அந்தளவுக்கு சான்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்க. இப்போ கொடுத்த சான்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் ஸோ இந்த மேட்ச் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு. மசகாட்ரா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. ஏன்னா மினிமம் 1 விக்கெட் கேரண்டி எடுத்து கொடுப்பாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே 30+ சாலிடாக எடுத்து கொடுப்பாரு. பட் பேட்டிங் எந்த அளவுக்கு கிடைக்கின்றது மட்டும் தான் டவுட்டு. ஸோ அதனால தான் வந்து ரிஸ்கியாக தோணுது. பட் மற்றபடி வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸ் தான். ராகவா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. டெத்து வர போகிறாரு. இனிஷியலாகவும் பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் இவர்கிட்ட வந்து ஒரு 2 to 3 விக்கெட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. முஸ்ரபானி ஸோ லாஸ்ட் 2 மேட்சுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ இந்த மேட்சுமே கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். அதுக்கு தான் சொல்கிறேன் இவங்க 2 பேருமே இனிஷியலாகவும் பவுல் பண்ணுறாங்க டெத்துலேயும் பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் ஸ்ரீலங்காவோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஓவர் அண்ட் டெத் ஓவர் பார்த்தா இவங்க 2 பேர் தான் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இவங்க 2 பேருமே உங்கள் டீமில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருந்தே ஆகணும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் யாராக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ஸ்ரீகாந்தா ராசா, அஸ்ரங்கா அண்ட் அசரங்கா, மேத்யூஸ். ஸோ இவங்க 4 பேருமே நல்ல சேஃப் சாய்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இவங்க 4 பேருமே நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறப்ப ஜிஎல்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இவங்க 4 பேரும் ஸ்மால் லீக் பதில் காமனாக எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, மதுஷங்கா, மேண்டிஸ் அண்ட் எர்வின். ஸோ இவங்களாம் நல்ல பிளேயர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் எப்போயாவது ஒரு தான் வருது. அதனால தான் கொஞ்சம் ரிஸ்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தீக்ஷனா ஸ்மால் லீக்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை பிக்கப் பொறுத்தளவுக்கு நிசங்கா, சமரவிக்ரமா, ரியான் பால், முஸ்ரபானி வந்துட்டு லாஸ்ட் 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாலும் கன்சிக்யூட்டிவாக விக்கெட் எடுக்க மாட்டார். ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிஸ்கில் கொடுத்துருக்கோம். பட் இவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ எஸ்எல் டீம் பொறுத்தளவுக்கு அசரங்கா கேப்டன், ஸ்ரீகாந்தா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். நீங்கள் தீக்ஷனா அண்ட் குஷால் மேண்டிஸுமே இந்த ஸ்மால் லீக் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் பொறுத்தளவுக்கு ஸ்ரீலங்கா வின் பண்ணுற மாதிரி டீம் கொடுத்துருக்கோம். அசரங்காவை கேப்டனாகவும் தீக்ஷனா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜிம்பாப்வே பொறுத்தளவுக்கு 3 பிளேயர் தான் எடுத்துருக்கோம். பேர்ல், எர்வின் அண்ட் ஸ்ரீகாந்தா ராசா. மேபி நீங்கள் ரியான் பேர்ல் ஆர் எர்வினுக்கு பதில் நீங்கள் வில்லியம்சனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.